அவருக்கு வந்து ஏஜ் 72ன்றதுனால கீமோ ஃபுல்லாக கீமோக்கு அவர் ரொம்ப டல்லாக இருக்கார். அலோபதி கொடுக்கும்போதே ஆயுர்வேதிக்கும் கொடுக்கலாம். 45 நாள் சாப்பிட சொல்லியிருக்காரு. பேஷண்ட் நேம் வந்து முனிரத்னம். நான் அவங்க மருமகன். எங்கள் மாமனாருக்காக வந்திருக்கேன். அவர் இவ்வளோ தூரம் வர முடியாது. ஆக்சுவலாக அவர் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு கீமோ முடிஞ்சு 2வது கீமோவும் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு கீமோ கொடுக்கும்போது தான் இங்கே சாரை வந்து பார்க்க வந்தேன். ரெஃபரல் பண்ணார். நீங்கள் அதோட சேர்த்து இந்த மெடிசன் அடிஷனலாக எடுங்க, நல்லா ரிசல்ட் வரும்னு சொன்னார். நான் கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்காமல் போயிட்டேன். இப்போ திருப்பியும் வந்திருக்கேன். வந்துட்டு சாரை கன்சல்ட் பண்ணதுக்கு அவர் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. மெடிசன் கொடுத்துருக்காரு. மெடிசன் நான் வாங்கிட்டேன். இப்போ வாங்கிட்டு 45 நாள் சாப்பிட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 45 டேஸில் பேஷண்ட்டோட ரிசல்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பேஷண்ட்டுக்கு எதுனா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நீங்கள் வாட்ஸ்அப் காலில் வரலாம். அதுக்கு ஒரு எங்கள் டீமே இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அவங்க வந்து அப்ரோச் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயிலில் டவுட்டாக கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மெடிசன் வாங்கிட்டு இப்போ பேஷண்ட்டுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியாது. 2வது கீமோக்கே அவர் ரொம்ப டல்லாக இருக்கார். ஸோ இந்த மெடிசன் அடிஷனலாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அலோபதி கொடுக்கும்போதே ஆயுர்வேதிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதில் இருக்குது, அதை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு சார்ட்டும் கொடுத்துருக்காரு. அது பிரகாரம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு 45 டேஸில் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்து மறுபடியும் சாரை பார்க்கணும். ஃபஸ்ட்டு கீமோ அவருக்கு வந்து ஏஜ் 72ன்றதுனால கீமோ ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. 1/3 தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் சாரே இப்போ சொன்னார். அவர் கீமோலாம் ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை, தாங்காது. ஃபார்மாலிட்டிக்கே கொடுக்குறாங்க. அவங்க நார்மலாக நமக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் கீமோவும் கொடுத்தாச்சு. இப்போவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜெக்ஷனில் 1/3 தான் கொடுத்தாங்க, குளுக்கோஸில் மிக்ஸ் பண்ணி. எங்களுக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக இருக்குது. இவங்க ரிவ்யூஸும் பார்த்தோம். இந்த ரிவ்யூஸில் நானும் நிறைய பேர் பார்த்துட்டேன். 10-15 ரிவ்யூ, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. பட் அதில் ரிவ்யூவில் பார்க்கும்போது இவங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் வந்திருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு 45 டேஸ் கழித்து வந்து பார்ப்போம். ஃபுட்டு ஓகே. அவர் ஃபுட்டு தவிர மற்றபடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் நம்ம வேறு எது கொடுத்தாலும் ஓகே. அவருக்கு இப்போதைக்கு அந்த ரைஸ், கார்போஹைட்ரேட் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பிடிக்கல அவருக்கு. சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது. அந்த காய்கறி எல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு அவர். ஆஸ் யூஸ்வலாக அவர் நல்லா சாப்பிட்ற மனுஷன் தான். ஆனால் இப்போ அந்த ஃபுட்டு பார்த்தா அவரால் சாப்பிட முடியல. குழம்பு மீன் நீங்கள் கொடுங்க, டெய்லி ப்ரோட்டீனுக்கு ஒரு எக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. எறா அந்த மாதிரி, சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக போர்க்கு, பீஃபு, மட்டன் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்து ஃபுல்லு அந்த தயிராக கொடுக்காம மோர் கொடுக்க சொல்லியிருக்காரு. புளிப்பு கம்மியாக கொடுக்க சொல்லிடுறாரு. புளிப்பு வேணும்னா லெமன் பிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து புளிப்பு அந்த இது தவிர நீங்கள் மற்றபடி எல்லாமே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லியிருக்காரு.